தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 1ஆம் தேதியில தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற திருவார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 127:1 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 121:3 முதல் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 127:2 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23-26 எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது தேவன் நமக்கு சங்கீத புத்தகம் 127ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் தலைப்பு என்னவென்றால், இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு குடும்ப ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனை, குடும்ப ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனை வேளையில தேவன் நமக்கு கொடுக்கிற மே மாதம் 1ஆம் தேதிக்கு, அதாவது மே மாதம் முழுவதும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுவே. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். எனக்கு அன்பானவர்களே, புரிஞ்சவங்க கரங்களை தட்டலாம். கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். The Lord will build your house. The Lord will build your house. அப்படி என்றால் கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் உன் வீட்டை கட்டுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 127:1 வேகமாக வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அப்போ 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க, 121ஆம் சங்கீதத்தில் 3 முதல் 5 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 121:3 முதல் 5 வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. உன் காலை தள்ளாட விட்டா, உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். 5 வசனம் வரை, கர்த்தர் உனது வலது பக்கத்துல அவர் நிழலாய் இருக்கிறார். யாவரும் இந்த 1ஆம் தேதியில தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் முழங்கால் படியிடுவோம். யாவரும் முழங்கால் படியிட்டு மன்றிட்டு, ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. ஆண்டவராகிய தேவன் ஒரு விசை, ஆண்டவரே, முதலாவது என் ஜனங்கள் திருச்சபையில் இருக்கிற கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தின் பிள்ளைகளும் சரி, இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், தேவனை அறியாத ஜனங்களும் ஒரு விசை என்னுடைய பிரயாசம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பாரம்பரிய சொத்து, என்னுடைய பாரம்பரிய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய தங்கம், நகை, பணம் இந்த வீட்டை கட்டிற்று நவா. முதலாவது கர்த்தராகிய தேவனே, என் ஆவிக்குரிய வீட்டை கட்டும், இருதயத்தை கட்டும். என் இருதயத்தில் என் ஆண்டவர் இயேசு நீர் மட்டும் வாழ வேண்டும். நீர் மட்டும் வாழ்ந்தால் என் இதய வீட்டிலே நீர் வாழ்கிறீர். ஆகவே ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு மனுஷனையும், எந்த ஒரு மனுஷியும், அது குழந்தையா இருக்கட்டும், இளம் வாலிபர்களா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், அல்லது அடல்ட் பெரியவர்களா இருக்கட்டும், வயோதிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்கள் இருதயத்தை ஆளுகிறவர், உங்க இருதயத்தில் வாசம் செய்கிறவர், உங்க இருதயத்தின் வாழ்க்கை உங்க இருதயம் தான். உங்க இருதயத்தில் வாழ்கிறவர் இயேசு. உன் வாழ்க்கை இயேசுவாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை, உன் இருதயம் இயேசு கிறிஸ்து வாழ்கிற வீடாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வீடு. என் தேவனாகிய கர்த்தருடைய வீடாய் மாறுவதாக. இன்றைக்கு உலகத்தோடு ஒத்து வாழ்கிற எந்த ஜனங்களாய் இருந்தாலும், வாலிபர்களாய் இருந்தாலும் சரி, வாலிபர்கள், கன்னியர்கள், குழந்தைகள், அவரவர் நிலையில, பெரியோர்கள், வயோதிகள் அவரவர் நிலையில, வயோதிகள் என்றால் ஆங்காங்கே உட்கார்ந்து அவரவர் ஊர் கதையை பேசிக்கொண்டு, உலகத்தாரை குறித்து பேசிக்கொண்டு அவர்கள் உலக போக்கில் இருப்பார்கள். ஆக அடல்ட் பெரியவர்களாய் இருந்தால் ஒரு 25 வயது முதல் 50 வயது உள்ளவர்கள்
உலக பிரமாண காரியங்கள், உலக பிரமாண சிந்தைகள், உலகத்தோடு ஒத்து வாழ்வது, பணம், பொருள், சொத்து, பொருளாதார வாழ்க்கை, வீடு, தங்கம், சொத்து, கார், பங்களா, இப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த ஆடம்பர வாழ்க்கை, இதுதான் அவர்கள் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். அதற்கு கீழே ஒரு கிட்டத்தட்ட 12 வயது இளம் வாலிபர்கள் 25 வயது வரைக்கும் இருக்கிற வாலிபர்கள் உலக பிரமாணத்தில் Facebook, இன்ஸ்டாகிராம், இன்னும் இருக்கிறதான அநேக இணையதளங்கள், வாட்ஸ்அப், Facebook, இப்படி அநேக இணையதளத்தில் அவர்கள் வாழ்க்கையே இணையதள வாழ்க்கையாக, சாட்டிங் வாழ்க்கையா போய் கொண்டிருக்கிறது. இதை கர்த்தராகிய தேவன், இதுதான் அவர்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறார்கள். எனவே இந்த சிறு பிள்ளைகள், குழந்தைகளுக்கு பெற்றோர்களே செல்போனை கையில கொடுத்து அந்த செல்போன் மூலமாக அந்த பிள்ளைகள் கார்ட்டூன்ஸ், மற்ற கேம்ஸ் போன்ற காரியங்களிலே அந்த பிள்ளைக்கு போனை கொடுத்து விட்டால் அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள், அவர்கள் அழாமல் இருப்பார்கள், அவர்கள் வேற எதுவும் கேட்க மாட்டார்கள் என்று அந்த பிள்ளைகளை அந்த போனுக்கு அடிக்ட் ஆக்கி விடுகிறார்கள். வாலிபர்கள் போனுக்கு அடிக்ட் ஆகி விடுகிறார்கள், இணையதளத்துக்கு அடிக்ட் ஆகி விடுகிறார்கள். பெரியோர்கள் அவர் உலகப்பிரமான ஆசா பாசங்கள், இச்சைகள், பாவங்கள், காம விகாரங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். 50 வயசுக்கு மேல இருக்கிற ஜனங்கள் உலகத்தோடு ஒத்து வயோதிகளாக, கிழவர்களாக உலகத்தின் காரியங்களிலே நேரத்தை, காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்கள் அப்பா இயேசு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. ஜனங்கள் நினைக்கிறார்கள் நம்ம ஒரு பில்டிங் கட்டினா அதுதான் வீடு என்று. அப்படி அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை கூட, ஆண்டவரே நீர் வீடு என்பது அவருடைய இருதய வீடு, அவங்க உள்ளம். அந்த உள்ளத்தை இயேசு கிறிஸ்து நீ வாழ்ந்தால், நீர் ஆளுகை செய்தால், அதுவே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. அந்த வீட்டில் இயேசு மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த இருதய வீட்டில் இயேசு இருந்தா இந்த பூமிக்குரிய வீட்டை தேவன் கட்டுவார். இயேசு உன் இருதயத்தில் இருந்தால் பூமிக்குரிய வாழ்க்கையின் வீடாகிய உன் அரண்மனையை அவரே கட்டுவார், உன் தொழிலை அவரே கட்டுவார், உன் பிசினஸை அவரே கட்டுவார், உன் பிள்ளைகளை அவரே ஆவிக்குரிய ரீதியில் உருவாக்குவார் உலகத்தை வெற்று. ஆகவே பெற்றோர்கள், பிள்ளைகள், சிறியோர்கள், பெரியோர்கள், வயோதிகள் என கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. அப்படிப்பட்ட மக்களாய் என் ஆண்டவரே இப்போது தலைகளை தாழ்த்துகிறேன், முழங்கால் படியிடுகிறேன். என் தேவனே என்னோடு கூட நீர் பேசும். நாங்க ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனா அந்த வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாய் நாங்கள் வாழ்வது இல்லை. அப்பா இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். 4 மாதம் முடிந்தது. ஆண்டவர் நீர் சொன்னீரே துணிச்சலாய் ஊழியம் செய்யுங்கள் சொன்னீரே. நான் எங்கப்பா துணிச்சலாய் செய்கிறேன்? எங்க துணிச்சலாய் ஊழியம் செய்கிறேன்? ஊழியத்தை நான் செய்திருந்தால் ஏன் இன்னைக்கு எத்தனை பேர் என் ஊர்ல மாலடிகளாக, பிள்ளை பெறாதவர்களாக, இன்னும் குழந்தை பாக்கி இல்லாதவர்களாக, இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களாக, தேவாலயத்து வராதவர்களாக, சூனிய மந்திர மாய்மால நோய் நொடிகளால் செத்து கொண்டிருக்கிறார்களே என் தொப்புள் கொடி உறவுகள், என் உற்றார் உறவினர், ஏன் நான் ஊழியம் துணிச்சலாய் செய்யாதபடினாலே இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஊர்ல ஒரு சாவு செத்தா அந்த சாபம் என் தலைமையில கேட்பீங்கன்னு பைபிள்ல நீங்க எழுதி வச்சிருக்கீங்களப்பா. என் ஊர்ல நீங்க இல்லாம ஒருவனும் சாகக்கூடாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா ஆண்டவரே நேரலையில கல்வாரி கமிட்டி பேராலயத்தை வந்திருக்கிற பிள்ளைகளும் சரி, எந்த உலக நாடுகள் சர்வதேச அளவில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும், ஊழியக்காரர்களா இருந்தாலும், அல்லது ஆண்டவரை அறியாத ஜனங்களா இருந்தாலும், ஆண்டவர் அறியாத ஜனங்களா இருந்தா ஆங்காங்க இருக்கிற அந்த திருச்சபைகளுக்கு பெந்தெகோஸ்தே பரிசுத்த சபையை சேர்ந்து அந்த சபையில சேர்ந்து நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், மெய்யான தெய்வத்துக்குள்ள வாழ வேண்டும், அங்கே போனால்தான் எனக்கு பாதுகாப்பு என்று ஆங்காங்க திருச்சபைகளுக்கு போகிற சர்வதேச அளவுல ஜனங்கள் மாறுவார்களாக, கர்த்தர் தொடுவீராக. இந்த திருச்சபை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 4 மாதம் வீணாய் போய்விட்டது. கடந்த காலம் ஆண்டவரே, கடந்த காலம் போய்விட்டது. 4 மாசம் போயிடுச்சு. இந்த 5வது மாதம் தேவனே என்னை பரிசுத்தமாக்கும். நான் துணிச்சலாய் ஆண்டவரே வீட்டை கட்ட வேண்டும், இந்த உன்னதமான ஊழிய வீட்டை கட்ட வேண்டும், என் வீட்டை ஆவிக்குரிய வீடாகிய என் இருதயத்தை கட்ட வேண்டும், என் பூமிக்குரிய வீட்டை நீர் கட்டும், நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தோடு யாவரும் உட்காருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை தேவன் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கலாம். 27:1
நல்ல கவனிப்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டாராகில் கட்டுகிறோம் பிரயாசம் விருதா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவரும் நீங்க நினைக்கிறது என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு வீட்டை கட்டுறோம், நம்ம ஏதோ ஒரு வீட்டை கட்ட போறோம், நம்ம ஏதோ நமக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம சொல்லுவோம், நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டணும், ஒரு 2 ரூம் வச்சு கட்டணும், இல்ல ஒரு ரூம் வச்சு கட்டணும், அந்த வீட்டை கட்டுற அதுதான் கர்த்தர் கட்டுற வீடுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. நமக்கு ஒரு 5, 10, 20 பவுன் அல்லது கொஞ்சம் பணம், லட்சம், 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், ஒருவேளை 1 கோடி, 2 கோடி, இல்ல இந்த கோடிக்கணக்கான பணங்கள், இதுதான் கர்த்தர் கட்டுற வீடுன்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை நினைக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவராகிய தேவன் தெளிவாய், மிகவும் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்ம வீடாகிய ஆண்டவர் கட்டுற வீடு என்னன்னா, முதலாவது உன் இருதய வீட்டை ஆண்டவர் வாழ நீ இடம் கொடுக்கிற பத்தியா? ஆண்டவர் வாழ அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருக்கு அந்த இடத்தை கொடுக்கறீங்களே, உன் இருதயத்தை திறந்து கொடுக்கறியே, அதுதான் ஆண்டவராகிய தேவன் வாழ்கிற வீடு. அந்த வீட்டை ஆண்டவர் ஆளுகை செய்தா, உன் இருதயத்துக்குள்ள அவர் வாசம் செஞ்சா, நிச்சயமாய் அதுதான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அதுதான் தேவன் கற்ற வீடு. என கண்பானவர்களே, நல்ல யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வாழ்கிற ஒரு வீடு என்றால் உன் இருதயம். அந்த இருதயத்துல இயேசு மட்டும்தான் வாழ வேண்டும். யார் தான் வாழ வேண்டும்? இயேசு மட்டும்தான் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, மனைவி செத்து போகலாம், பிள்ளைகள் செத்து போகலாம். ஒரு புருஷனுக்கு, ஒரு ஆணுக்கு மனைவி செத்து போகலாம், பிள்ளைகள் செத்து போகலாம். ஆனால் இவங்கெல்லாம் செத்து மண்ணுக்கு போய் விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். அவர் சாக மாட்டார். அவர் உன் இருதயத்திலே வாசம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம பிள்ளைங்களை பல லட்சங்கள், கோடிகளை செலவு பண்ணி படிக்க வச்சிருப்போம். ஆனா அவர்கள் மண்ணோடு மண்ணு போகும்போது அந்த கோடிக்கணக்கான பணமும், அந்த கோடிக்கணக்கான பணத்துல செலவு பண்ணி படிக்க வச்ச படிப்போம் எல்லாம் மண்ணோடு மண்ணு போயிடும். பட் ஆனால் பிள்ளைங்கள் போயிடுவாங்க, மனைவி போயிடுவாங்க, அல்லது புருஷன் போயிடுவாங்க, பிள்ளைகள் போயிடுவாங்க, இல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர் போயிடுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்துல ஏசப்பா மட்டும் வாசம் செய்வார். அல்லேலூயா. அவர் உனக்குள்ள இருந்தார்னா நீ வாழ முடியும். அவர் இல்லைன்னா, இயேசு நீங்க இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. ஏசப்பா நம்ம இருதயத்துல இல்லைன்னா வாழ முடியாது. நண்பர்கள் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், மனைவி இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், புருஷன் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், பிள்ளைகள் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், உறவுகள் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், பணம் காசு இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். ஆனா ஒருத்தர் மட்டும் நமக்குள்ள இருந்தா நம்ம வாழ்ந்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மட்டும் நமக்குள்ள இருந்தா நம்ம வாழ முடியும். அவர் இல்லைன்னா வாழவே முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 127:1 என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் வருதா. ஆமென். ஆண்டவர் உன்னை பார்த்து, நீ எத்தனை வீடு கட்டின? பரலோகம் போனா அதையே கேட்பாரு. சொல்லுங்க, அதையே கேட்பாரு. நீ என்ன படிப்பு, டாக்டர் படிச்சுக்கிறியாப்பா? அப்படியே கேட்பாரு. சாமுவேல் டாக்டர், சிமியோன் டாக்டர், திவ்யா கிறிஸ்டி நர்ஸ், இன்னும் நீ பட்டதாரி, படிப்பாளி, MBA. சோ இத கேட்க மாட்டாரு. எத்தனை வீடு கட்டணும்னு கேட்க மாட்டார். நீ எவ்வளவு சொத்து வாங்கணும்னு கேட்க மாட்டார். நீ எவ்வளவு பணம் சம்பாரிச்சுன்னு கேட்க மாட்டார். எவ்வளவு நகை வாங்கணும்னு கேட்க மாட்டார். எத்தனை நண்பர்களை சம்பாதித்துன்னு கேட்க மாட்டார். எத்தனை உறவுகளை சம்பாதித்துன்னு கேட்க மாட்டார். எத்தனை சிநேகிதர்களை சேர்த்துன்னு கேட்க மாட்டார். எத்தனை உன் வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சுன்னு கேட்க மாட்டார். எவ்வளவு இந்த பூமியில சூரியனுக்கு கீழே நீ எவ்வளவு சேர்த்து வச்சுன்னு கேட்க மாட்டார். ஆனால் ஒன்னே ஒண்ணு கேட்பார். என்ன கேட்பார் சொல்லுங்க? என்ன கேட்பாரு? எதை கேட்பாரு? நம்மள என்ன கேட்பாரு பரலோகத்துல? எதை கேட்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, என் அன்பு மகனே, மகளே, நீ எத்தனை ஆத்துமாக்களை என் தேவனுடைய ஆலயத்துல நீ கொண்டு வந்து சேர்த்த? எத்தனை பேர் கொண்டாந்து உங்க ஊழியக்கார, உங்க ஆவிக்குரிய தகப்பன் தாய் கையில கொடுத்த? எத்தனை ஆத்துமாக்களை கொடுத்த அப்படின்னு கேட்ட நீ என்ன சொல்ல முடியும்? அப்ப தேவன் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் வருதா. அப்போ ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டணும். நீ ஆத்துமாவை உன் இருதயத்துல ஆண்டவர் வாழ இடம் கொடுத்தால், ஆண்டவராகிய இயேசு மட்டும் உன் இருதயத்துல வாசம் செய்தா, நீ அழிந்து கொண்டிருக்கிற உன் குடும்பத்தாரை நீ சந்திப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சில பேர்லாம் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஆண்டவரோடு வாழ்ந்திருப்பாங்க.
அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லாத போது வந்திருப்பாங்க, நோயினுடைய இருக்கும்போது வந்திருப்பாங்க, நோயினுடைய பேய் போச்சு, பிணி போச்சு, ஆண்டவர் விட்டு விலகுவாங்க. சில பேர்லாம் சம்பாதிக்காத காலத்துல பிள்ளைகள்லாம் சின்னவர்களா இருக்கும்போது வருவார்கள், சிறு சிறு பிள்ளைகளா இருக்கும்போது வருவார்கள். அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கு, அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு, நோய் பிணிகள் மாறுவதற்கு, அந்த கட்டுக்கள் அறுவதற்கெல்லாம் வருவார்கள். கட்டுக்களை அறுத்து ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தினால நல்ல சுகம் அடைவார்கள். அந்த பிள்ளைகள் படிப்புக்கெல்லாம் ஜெபிப்போம், நல்லா படித்து பட்டதாரிகள் ஆவார்கள். ஆனால் அந்த பிள்ளைங்க சம்பாதிக்கும் போது ஆண்டவரை விட்டு நின்றுவாங்க, சபைக்கு வரமாட்டாங்க. அவர்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டார், அவர்களை முற்றிலும் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். சோ அவர்களை விட்டு விடுங்கள். ஆனால் ஆண்டவரை அறியாத இருக்கிற ஜனங்களை, ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத உன் தொப்புள்கடி உறவுகளை, ஆண்டவரை அறியாத மக்களை, தெரிந்தாத மக்களை, ஒரு சாவு செத்தா கூட, நம்ம வீட்டாட ஒரு சாவு நடக்குதுன்னா அந்த சாவுக்கு போன் பண்ணி பிரதர் எங்க அம்மா செத்துட்டாங்கன்னு அவன் சொன்னாதான் போவன்னு முட்டாள்தனமா நம்ம யோசிக்க கூடாது. ஒரு ஊர்ல ஒரு சாவுன்னு கேள்விப்பட்டா உன் உறவோ அந்த ஊர்க்கார மக்களோ அதை போய் என்ன செஞ்சுட்டு வந்துடணும். அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, கேள்விப்பட்டா உடனடியாய் போய் அங்க பார்த்துட்டு நீ வந்துடணும். அவ்வளவுதான், முடிந்தது. எனவே அதுக்கு கூட ஒரு கௌரவத்தை நாம் பார்ப்போம், அதுக்கு கூட ஒரு கௌரவம், அதுக்கு கூட ஒரு பெரிய, நான் பெரிய ஆளு, நான் படிச்சவன், பட்டதாரி, நான் பெரிய பணக்காரன், வசதியானவன், நான் உயர்ந்தவன் அப்படின்லாம் பார்த்து கொண்டிருப்பேன். இந்த இடத்துல உன் கௌரவத்தையும் உன் பெருமையும் நீ அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, காமிக்க கூடாது. ஆகவே ஒரு செத்தவனா இருந்தா கூட அவர்களை போய் நீ சந்திச்சு, உன்னால 100 ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கி போட முடியா வாங்கி போடு, இல்லையா வெறுங்கைய கூட போய் நின்று அதை பார்த்துட்டு வா. அதுல ஒரு மாற்றம் வரும், அதுல ஒரு மாற்றம் வரும். நான் யாரா இருந்தாலும் சரி, ஆக அவர்கள் செத்தார்கள் என்று கேள்விப்பட்டா உடனே நான் போய் நிற்பேன். அந்த இடத்துல ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல போய் பார்த்துட்டு இதோட பார்க்கவும் போறதில்ல. பட் ஆனா நம்ம போகாத இருக்க கூடாது, அந்த இடத்துல போய் நின்று அவங்கள பார்த்துட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு மாலை போடு, இல்லைன்னா நீ வந்துரு. ஆக அந்த ஆள் வந்தாருப்பா, அந்த ஐயா வந்தாருப்பா, அந்த சகோதரி வந்தாங்கப்பா, அந்த அக்கா வந்தாங்கப்பா, அந்த அண்ணன் வந்தாருப்பா. ஆக அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அவங்க கிறிஸ்டின் ஆயிட்டாலும் சர்ச்சுக்கு போனாலும் நம்மளை நேசிக்கிறாங்கப்பா. இப்படித்தான் மாற்றங்கள் வரும், இப்படித்தான் மாற்றங்கள் வரும். நம்மளுடைய மாற்றங்கள் மனம் திரும்புதல். அப்ப இயேசு நமக்குள்ள இருந்தார்னா, நம்ம இருதயத்தை வாசம் செய்யறாருன்னா, அதுதான் கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் கட்டுகிறோம் பிரயாசம் வருதா. ஆகவே கர்த்தர் உன் வீட்டுல, உன் இருதய வீட்டுல, உன் இருதயத்துல, உள்ளத்துல, அந்த உள்ளமாகிய வீட்டுல, இல்லமாகிய வீட்டுல ஏசப்பா இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு. நீ உன் இருதயத்தில் ஆண்டவர் இருந்தா உலகத்தை எதுவும் உன் இதயத்தில் வைக்க மாட்டேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்பளையா இருந்தா முதல்ல நீ வைக்கிறது யாருன்னா ஆண்டவர் வைக்கணும். பெண்களா இருந்தா முதல்ல நீ வைக்கிறது யாரை வைக்கணும், ஆண்டவரை வைக்கணும். வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் ஆண்டவரை உள்ளத்துல வைக்கணும். ஆக ஒரு திருமணமான ஒரு பெண்ணானவளா இருந்தா அவ முதல்ல உன் புருஷன் பிள்ளைங்களை உன் இதயத்துல வைக்கணும். அத ஆண்டவருக்கு அப்புறம் உன் புருஷன் பிள்ளை. அதே ஒரு புருஷனா இருந்தா, அந்த குடும்ப தலைவனா இருந்தா நீ யாரை வைக்கணும் தெரியுமா, இருதயத்துல ஆண்டவரை முதலாவது வைக்கணும். இரண்டாவதாக உன் மனைவி பிள்ளைகளை உன் இதயத்துல வைக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளா இருந்தா முதல்ல ஆண்டவரை உன் இதயத்துல வைக்கணும். இரண்டாவது உன்னுடைய உன் பெற்றோரை, உன் குடும்பத்தார, உன் குடும்பத்தை, உன் பெற்றோர்களை உன் இதயத்தில் வைக்கணும். அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அப்படிப்பட்டவர்கள் தான் யார் என்றால் கர்த்தர் வீட்டை கட்டுகிற வீடு. ஹல்லேலூயா. தேவன் கட்டுகிற வீடு என்றால் அதுதான், அது ஆண்டவர் கட்டுற வீடு. ஆண்டவர் கட்டுற வீடா இருந்தா அது எப்படி இருக்கும்? கர்த்தர், அதாவது build your house, the Lord build your house. கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் தேவன் கட்டுவார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாக உலக பிரமாணங்கள் எழும்பும், உலக சூழ்நிலைகள், சிச்சுவேஷன் உனக்கு விரோதமாய் மாறும். அப்படி மாறப்படும் போது பாருங்க, ஆண்டவர் 121 சங்கீதத்துல 3 முதல் 5 வேகமா வாசிங்க பார்க்கலாம். அங்க எவ்வளவு தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார். 3 முதல் 5 வரை, 121 சங்கீதம் 3 முதல் 5 வரை வேகமாக ஒரு வாசிக்கலாம். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் உன் இருதயத்துல வாழ்ந்தா உன் காலை தள்ளாட விட்டார். அருமையான சகோதரர் சொன்னார். யார் அவர் சொன்னது? பால் சொன்னார். என் பொண்ணு அவள்தான் ஏஞ்சல் முடிஞ்சதுன்னு பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய தெய்வம் பாருங்க, ஒரு போதும் நம்மளை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு கொஞ்சத்துல உண்மையாக இருந்தா தேவன் அநேகத்துல அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா நிச்சயமா கர்த்தர் நம்ம பிள்ளைங்களை யார் கொடுத்தது? அப்பா கொடுத்தது எடுப்பாரா? எடுக்கவே மாட்டார், எடுக்கவே மாட்டார். நம்ம சில கவன குறைவுனால ஆண்டவரை ஏதாவது ஜபத்துக்கோ மற்ற காரியங்களுக்கோ சபை கொடுத்த நம்ம கொஞ்சம் வேலை நிமித்தம் ஓடுறதுனால அங்க நடக்குது, அங்க சாத்தா வந்து உட்கார்ந்துக்கிறான். சோ அவன் சில இடர்பாடுகளை கொடுக்கப்படும் பொழுது பிள்ளைகளை கூட நம்ம கவனமா இல்லாம இருந்துச்சுன்னா பிள்ளைங்க ஓடும், திடீர்னு எவனா தட்டி விட்டு போயிட்டுருவான்.
ஒரு நாள் ஒரு பெரிய மாடு ஏஞ்சல் அப்படி குத்தி அந்த துணியில மாட்டி தூக்கின்னு கொம்புல தூக்கி அடிக்குது. அப்ப கூட ஆண்டவர் அந்த உயிருக்கு ஒரு கீறல் இல்லாம பாதுகாத்தார். இந்த மாதிரி ஏராளமான நம்ம கவனக்குறைவினால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனா கர்த்தர் கட்டின வீடு, கர்த்தர் உள்ள இருக்கிறதுனால, கர்த்தர் அந்த பிள்ளைங்களுக்குள்ள இருதயத்துல வாசம் செய்கிறதுனால ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் காக்கிறார். தான் கர்த்தர் சொல்லுங்க, பாருங்க வாசிங்க. கர்த்தர் நம்ம காலை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். நம்ம கால் தள்ளாட அப்படின்னா என்ன அர்த்தம்? தள்ளாடுறதுனா குடிக்கிறவன் என்ன பண்றான்? அன்கான்சியஸ். என்னது? அன்கான்சியஸ் ஆயிடுவான். குடிக்கிறவன், ட்ரிங்க்ஸ் பண்றவன் அன்கான்சியஸ். அவன் கால் பின்னும், அப்படியே தள்ளாடுவான். எங்க விடுவான்னு தெரியாது. எங்க பள்ளத்துல விடுவானா, இல்ல ரோட்ல விடுவானா, இல்ல போற வண்டி மிதிச்சு சாவடிச்சுட்டு போவானா, இல்ல எங்கேயாவது பள்ளத்துல விழுந்துருவானா, ஏதோ ஒண்ணு விழுந்து மண்டை கை உடைஞ்சு செத்து போவானா, இல்ல கை கால் உடைமா, மண்டை உடைமா தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை, அன்கான்சியபிள், அன்கான்சியஸ், இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் உன் காலை தள்ளாட விட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒருபோதும் நம்ம காலை தள்ளாட விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டுவார். அப்பா கட்டுற வீடா இருந்தா, அப்பா கட்டுற மனுஷனா இருந்தா, அப்பா கட்டுற பெண்ணானவளா இருந்தா, அப்பா கட்டுற பிள்ளைகளா இருந்தா, அந்த பிள்ளைகளுக்கோ நமக்கோ எந்த ஜீவனுக்கும் கர்த்தர் பாதுகாப்பை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் காலை தள்ளாட விட்டார். பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார்? உன்னை காக்கிறவர் உறங்கார். உறங்கார் என்ன அர்த்தம்? உறங்கார் என்ன? உறங்கார் என்ன? அதாவது தூங்காம இருக்கிறது, தூங்குறதுல தூங்காம இருக்குது. அப்படி கூட அப்படி உறங்கி, புரியுதா? அப்படி உறங்காம இருப்பது. நான் பகல்ல நான் அந்த மரத்தடியில, மாமரத்தடியில போய் உட்காருவேன். பட் அந்த பகல் நேரத்தில் எந்த வெயிலா இருந்தாலும் சரி, நான் போய் உட்காருவேன். உட்கார்ந்து அங்கதான் நான் உட்கார்ந்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் வச்சு நான் பண்ணுவேன். அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா பகல் தூக்கம் உடம்புக்கு ஆகாது. எந்த மனுஷியும் பகல்ல தூங்கவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி தூங்கவே கூடாது. நான் என் சரீர சோர்வு பலவீனங்கள் எது இருக்கும் போதும் கூட கொஞ்சம் எனக்கு சரீர பலவீனத்துல அப்படி உறக்கம் வரும். அப்படி உறக்கம் வரும். நான் என்ன பண்ணிக்குவேன்? சரி பண்ணிக்க ஒரு நிலை படுத்துக்கின்னு தூங்கவே மாட்டேன். ஏன்னா பகல்ல நம்ம தூங்கணும்னா நம்ம சோம்பலை கொண்டு வரும். நம்ம வீட்டுக்கு வறுமையை கொண்டு வரும். வறுமை கொண்டு, அதே மாதிரி அதிகாலையில் தூங்கக்கூடாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டு அடைகிறான். அதிகாலையில் தூங்கக்கூடாது. சோ இப்படி நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்காது, நம்ம குடும்பத்துக்கும் வறுமையை கொண்டு வந்துடும். ஆக நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப கவனமா இருப்பேன். சோ நான் தூங்கிட்டா என் குடும்பத்துக்கு பிரச்சனை, நான் தூங்கிட்டா என் சபைக்கு பிரச்சனை, என் மக்களுக்கு பிரச்சனை, என் ஜனங்களுக்கு பிரச்சனை. அப்ப நம்ம தூங்க கூடாது. சோ நம்ம தூங்காம இருந்தாதான் நாமும் நம்ம குடும்பமும் நம்ம சமுதாயம் நம்மளுடைய திருச்சபை மக்களும் நல்லா இருக்க முடியும். அப்படின்னு சொல்லி பகல்லையே நான் தூங்க மாட்டேன், தூக்கத்துக்கு போகவே மாட்டேன். சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். அது போல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் அவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை உங்களை எண்ணி காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்ல, அவர் உறங்கி விட மாட்டாரு. கொஞ்சம் லைட்டா கண்ண மூடிய திறக்க மாட்டாரு. அவர் தூங்கவும் மாட்டார், அவர் தூங்கவே மாட்டார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காக்கிறவர். இன்னைக்கு கொஞ்சம் பேர் சாட்சி சொன்னார்கள். அவங்க சாட்சிகள் நான் கேட்டேன். ஆண்டவர் கூர்ந்து கவனித்தார். கர்த்தர் ஜாய் சொன்னாங்க, என்ன தம்பி ஒருத்தர் எழுத்தின்னு போனான் பைக்ல. ஆனா ஜஸ்ட் நவ் ஒரு செகண்ட்ல நானும் அவனும் செத்து போயிருப்போம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல உயிரோடு என்னை காத்தார் என்று. அப்ப பார்த்து கர்த்தர் அவர் தூங்குவதும் இல்ல, அவர் உறங்குவதும் இல்ல, அவர் தூங்குவதும் இல்ல, அவர் என்ன பண்றார்? கர்த்தர் என்னை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபினேசர், டாக்டர் எபினேசர் அவர் சொன்னார்கள். ஆக நான் போய் கொண்டிருந்தேன். ஒருவரை நான் பாஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தேன். ராத்திரி 9:30 மணிக்கு 9:45 போறாரு. ஆக போய் கொண்டிருக்கிற வேலையில ஆக பாருங்க, நான் ஒரு பைக்ல வந்து கொண்டிருக்கிறார், பெரிய பல்சர் பைக். அந்த பைக்ல போய் கொண்டிருக்கா, அவரை கிராஸ் பண்ணி நான் போறேன். நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், பவுஞ்சூருக்கு போயிட்டு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துக்குள்ள அவரை நான் கிராஸ் பண்ணி போனவரை ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஏற்றி கொண்டு வந்த உடனே என்கிட்ட கொண்டாராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அப்ப அவர் செங்கல்பட்டு ஜிஹெச்க்கு அனுப்புனேன். அப்ப பாத்தீங்கன்னா அவரை நான் தாண்டி போயிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செங்கட்டூர் பகுதியில் பன்றிகள் கூட்டம் அதிகம். இந்த ரோட்ல இருந்து அண்ணாண்ட மாறி அந்த பன்றிக்கு வேகமா ஓடி கரையல்னு ரோட்ல தெரியாம அப்ப அதுல அடிச்சு அவர் விழுந்து அவர் கோமா அளவுல வந்து அவரை நான் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பினேன். அப்ப பாருங்க, தேவன் என்ன சொன்னார்? கர்த்தர் உன்னை உறங்காமலும்
தூங்காமலும் உன் காலை தள்ளாட ஒட்டாமலும் அவர் உன்னை காக்கிறவரா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை எந்த சொந்தக்காரனும் காக்க மாட்டான், எந்த அண்ணன் நம்பி காக்க மாட்டான், எந்த அக்கா தங்கச்சி காக்க மாட்டார்கள், எந்த பங்கு பங்காளி காக்க மாட்டார்கள், எந்த நண்பர் சிநேகித எவனை காக்க மாட்டான். கர்த்தர் ஒருவரே உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை ஒருவரே காக்கிறவர். இதை கேட்கிற, இணையதளத்தில் பார்க்கிற, கேட்கிற, நேரலையில சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சரி, ஆண்டவர் மட்டும்தான். நான் இன்னைக்கு கூட என்னை என் நிலைமை நான் நின்று பார்க்கும்போது, நேத்துக்கு ராத்திரி ஒரு ஊழியர் சென்னையிலிருந்து போன் பண்ணினார், ஒரு பிஷப். அவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ராத்திரி 10 மணிக்கு மேல பேசிக் கொண்டிருக்கிறவல்ல, அவர் சொன்னார், ஐயா நீங்க 3வது தலைமுறை தேவ மனிதன் தானே என்று கேட்டார் என்னை. எத்தனையாவது தலைமுறை? 3வது தலைமுறை. உங்க தாத்தா பேர் என்னையா? அவர் என்ன ஊழியம் செய்தார்? இதே தான் கல்வாரி கம்யூனிட்டி பேராலயம் கதீட்ரல் தான் பேர் வச்சிருந்தாரா உங்க தாத்தா? அந்த தாத்தாவும் உங்க அப்பா அம்மா இந்த ஊழியத்தை செய்தார்களா? அவங்க 2 பேர் செய்து, அந்த 2 தலைமுறை செய்து, உங்க தாத்தாவும் உங்க பாட்டியும் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் செய்து ஊழியம் செய்து, இன்னைக்கு 3வது தலைமுறை நீங்க நல்லா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு நாடு உயர்ந்து இருக்கிறீங்க. உங்களை போல யாராலையும் சேவை செய்ய முடியாது, உங்களை போல அற்புத அடையாளங்களை பெற்று தர முடியாது, உங்களை போல மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, உங்களை போல அந்த ஆத்தும பாரத்தை யாருக்கும் காண முடியாது. அவ்வளவு 3வது தலைமுறையில இவ்வளவு பெரிய விசுவாசமாயா உங்களுக்கு இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு பிஷப் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் 3வது தலைமுறை நான் இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். நான் தான் முத கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு என் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்து இந்த உன்னத ஊழியத்தின் பாதையில செத்தாலும் இயேசுவுக்கு, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு. செலோத்தே என்றால் என்ன? அவன் கல்தேயன். கல்தேயனா ஒரு பாறை இருதயம் கொண்டவன். அவன் இருதயம் பாறை. அவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். கல்தேயன். கல்தே என்றால் அவர்களை எவனாலே வீழ்த்த முடியாது, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த பேய சூனிய மந்திரம் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம் அவன் நெஞ்சம், அவன் பாறை, அவன் கல்தேயன். அவர் பாறையை போல. அப்படிப்பட்ட செலோத்தே என்ற பேருக்கு அர்த்தம் அவன் கல்தேயர்கள். அவன் அப்படிப்பட்டவன், எதுக்கு அஞ்ச மாட்டான். ஆக நான் அப்படிப்பட்டவன் தான். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவருக்குள்ள நான் ஒரு காரியத்தை செய்யணும்னா செஞ்சு காட்டுவேன், நிறுத்தி காட்டுவேன், செயல்படுத்தி காட்டுவேன். என் விசுவாசம் அது. செத்தாலும் இயேசு, வாழ்ந்தாலும் இயேசு. செத்தாலும் இயேசு, வாழ்ந்தாலும் இயேசு. கர்த்தர் ஒரு பொருளை கொடுத்தார், எடுக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பணம் பொருளை கொடுத்தார், எடுத்தார். ஏன் உயிரை கூட எடுக்கிறார்கள்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி என்று நான் வைராக்கியமா நிற்கிறவன். ஆனபடினால தான் தேவன் இன்றைக்கு 3வது தலைமுறை ஊழியர்கள் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிற அளவுல இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் என்னுடைய அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த அன்பு. இந்த ஸ்ட்ரக்சரை விட்டு, இந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு நான் விலகவே மாட்டேன். அதுல மட்டும்தான் நிற்பேன். அல்லேலூயா. மனைவியானாலும், பிள்ளைகளானாலும், குடும்பமானாலும், விசுவாசி ஆனாலும், யாரா இருந்தாலும் அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா நிப்பேன். இந்த வாக்குத்தத்தம் என்னோடு கர்த்தர் பேசினார். நான் என் ஜனங்களுக்கு நான் பேசுவேன், என் மூலமா கர்த்தர் பேசுவார். அப்பதான் என் மனைவி பிள்ளைங்க கேட்பாங்க அந்த வார்த்தையை. அல்லேலூயா. இதுக்கிடையில என் மனைவிக்கோ பிள்ளைக்கோ நான் என்ன வாக்குத்தத்தம் மாதந்தோறும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், ஆக வாரந்தோறும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், வெள்ளிக்கிழமை உபவாசத்தை கொடுக்கிறேன், அதாவது வருட வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட எந்த வாக்குத்தத்தங்களும் என் மனைவி பிள்ளைகளோடு நான் ஷேர் பண்ணி ஒரு நாளும் செஞ்சதில்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் அதை என் சபை மக்களை கொண்டு வந்து தேவன் என்னோடு கூட பேசும்போது என் மனைவி பிள்ளைகளும் அந்த நேரத்தில் கேட்பார்களே தவிர, அதுதான் மக்களுக்கு கொடுக்கிற வண்ணமாகத்தான். தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு சரியா ஒரு வாக்கு தத்தங்களை இது அதுன்னு எத்தையும் நான் சொல்லிக்க மாட்டேன். என்னுடைய மக்களுக்கு நான் எதை விதைக்கிறேனோ அதுதான் என் குடும்பத்துக்குன்னு சொல்லி அப்படியாகத்தான் இருந்தபடினா. ஆமா, அதனாலதான் என் ஆண்டவர் 3வது தலைமுறையில் நின்று செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க 3வது தலைமுறையில் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க முதல் தலைமுறையில நீங்க சாதித்து காட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்க கூட இருந்து செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க நினைக்கலாம் நான் பாரம்பரிய கிறிஸ்தவரா, ஜெனட்டிக்கா கிறிஸ்தவர்களா, எங்க தாத்தா பாட்டி கிறிஸ்தவர்களா, ஏன் என்னுடைய அப்பா அம்மா கிறிஸ்தவர்களா? நான் எப்படி எனக்குள்ள இருக்கிறவங்களை விட்டுற முடியும்? நான் எப்படி என் உறவுகளை விட்டுற முடியும்? என் உறவுகளுக்கு போய் நான் பங்கு மங்காளின் மீஸ் அடிக்கத்தை நான் எப்படி விட்டுற முடியும்? என் உறவுகள்ல போய் நான் ஆழம் சுத்துவதை எப்படி நான் விட்டுற முடியும்?
என் உறவுகளுக்கு நான் போய் அந்த சிறு வார்ம சிறும செய்வதை நான் எப்படி விட்டுற முடியும்? எப்படி என் மாமியார் செத்து விட்டால் என் மாமியாருக்கு நான் அந்த கலசத்தை எப்படி வாங்காத இருக்க முடியும்? எப்படி என் உறவுகளை நான் விட்டுற முடியும்? எப்படி என் பந்தங்களை விட்டுற முடியும்? என் வீட்டுல கல்யாணம், என் பிள்ளைக்கு பொண்ணுக்கு எப்படி நான் பந்தக்கால் நடாத இருக்க முடியும்? எப்படி அந்த காரியத்தை நான் செய்யாமல் இருக்க முடியும்? அப்படி என்றெல்லாம் நான் முதல் ஜெனரேஷனா நான் இப்பதானே சர்ச்சுக்கு போனேன். ஏன்னா எங்க தாத்தா பாட்டி இருந்தாங்களான்னு ஆண்டவரோடு, என் அப்பா அம்மா இருந்தாங்களா ஆண்டவரோடு, அப்படி என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டு உங்க ஆசீர்வாதத்தை விட்டு விடுவீர்கள். தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. நீயா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கொண்டு, நீ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு, நீ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு, யாராவது ஒரு சீர்கட்டவன் என்ன சொல்லுவான், ஏதாவது ஒரு சீர்கட்ட ஒரு பெண்ணானவள் விசுவாசல சொல்லுவா, அதை எடுத்துக்கொண்டு ஆமா ஆமா நீ இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கணும், அவங்க இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும், நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்? நீ பரிசுத்தமா இருந்தா என்ன? தேவ மனுஷன் கேட்டாரு, ஒரு பிஷப் கேட்டாரு நேத்து ராத்திரி 11 மணிக்கு போன்ல கேட்டாரு, ஐயா 3வது தலைமுறை நீங்க ஓங்கி வளர்ந்து இருக்கிறீங்க, நான் கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொன்னாரு. 3வது தலைமுறை, நான் 4வது தலைமுறை. எங்க கொள்ளு போட்டேன் கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க. என் பேரோ மோசஸ், என் பேர் பாரம்பரியமா எனக்கு மோசஸ். ஆனா சர்ச்சு இல்ல. சர்ச்சு இருந்தாலும் உங்களை மாதிரி என்னால கட்ட முடியல. சர்ச்சு இருந்தாலும் ஒரு சின்ன சபையா இருந்தாலும் அதுல 10 ஆத்துமாக்கள் இல்ல. உங்களுக்கு இருக்கிற அந்த பவர் எனக்கு இல்ல, அந்த வல்லம் இல்ல, அந்த தைரியம் இல்ல, அந்த விசுவாசம் இல்ல, அந்த துணிச்சல் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்ல. அக்க ஒரு சமுதாய பணி செய்யறதா இருந்தாலும், ஒரு இறை பணி செய்யறதா இருந்தாலும் எனக்கு அந்த தைரியமோ அந்த விசுவாசமோ அந்த அளவுக்கு இல்லையா? ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னை உருவாக்கிட்டு அப்படியே பலவீனம் ஆயிடுறேன். 4வது தலைமுறை ஊழியக்காரர் பிஷப் சொல்லுகிறார், எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, நீ இன்னைக்கு தான் வந்திருக்கலாம் கர்த்தருடைய ஆலயத்துல. இணையதளத்தில் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சரி, ஒவ்வொரு ஊழியக்காரரும் சரி, நீங்க சர்வதேச அளவில் இருக்கிற விசுவாசிகளா இருக்கலாம், ஒருவேளை ஊழியக்காரர் இருக்கலாம். அன்பான தேவனுடைய தாசர்களே, விசுவாசிகளே, ஒரு விசை கூட நீ இப்பதான் வந்தியா? நீ விசுவாசி இன்னைக்கு தான் நீ வந்து 1 மாசம் தான் ஆகுதா, இல்ல ஓராண்டு காலம் தான் ஆகுதா, 1 மாசம் ஆகுதா? ஆண்டவரை மட்டும் உள்ளத்துல வை. ஒருவேளை ஆரம்ப கால ஊழியமா செய்யற ஊழியக்காரரா இருந்தா தயவு செய்து ஆண்டவரை மட்டும், அவரை மட்டும் உன் இதயத்துல வை. வேற எந்த பணமோ, எந்த சொத்தோ, எந்த உலக பிரமாணமோ எதையும் உள்ளத்துல வைக்காத. எவனும் உன்னை காப்பாற்ற மாட்டான். இயேசு மட்டும்தான் உன்னை காப்பாற்றுவார். இயேசு மட்டும்தான் காப்பாற்றுவார். இயேசு தான் உன் இதய கதவுல, உன் இதயத்துல அவர் வாசம் செய்தால் அவர் வாழ உன் இதயத்தை திறந்து கொடு. அப்போஸ்தலன் பேதுரு அப்படிதான் திறந்து கொடுத்தான். அவரெல்லாம் வலைய போட்டு அலசி கொண்டிருந்தான், ஒரு மீன் இல்லை. ஆண்டவர் போய், பேதுருவே உன் போட்டை தா அப்படின்னாரு. அந்த போட் என்றால் உன் இருதயத்தை தான்னு கேட்டாரு. அவன் இதயத்தை திறந்து கொடுத்தான். ஆண்டவனே சொல்லுங்க அடியேன் கேட்கிறேன்னா, இதோ நீ உன் போட்ல நான் உட்கார்ச்சமான்னாரு. நீங்க உட்காருங்க ஆண்டவனே அப்படின்னு சொன்னாரு. ரபி நீங்க உட்காருங்கன்னு சொன்னாரு. பேதுரு போய் அந்த போட்ல ஏறி உட்கார்ந்தார். உட்கார்ந்த மாத்திரத்துல அந்த போட் அவன் கொடுத்தான். அந்த போட் எதுக்கு சமம் தெரியுமா? அவன் இருதயத்துக்கு சமம். அல்லேலூயா. அவன் இதயத்துல வாசம் செய்ய இயேசுவுக்கு இடம் அவன் இருதயத்தை திறந்து கொடுத்தான். சொன்னாரு, பேதுருவே அதோ ஆழம், அதோ கலங்கள், அங்க கொண்டு போய் இந்த வலையை போடு என்று சொன்னார். கொண்டு போய் போட்டான். 153 பெரிய மீன். அந்த ஒரு வலையில 3 போட்டு நிரம்பிச்சு. பக்கத்தில் இருக்க அந்திரேயா, யாக்கோபு, யோவான் ஓடி வாங்க. ரபி வந்தார், போட சொன்னார். போட்டேன். என் வலை ரொம்பிடுச்சு. என் வலை கிழியத்தக்க பெரிய பெரிய மீன்கள், 153 மீன்கள். வாருங்கள் என்று எல்லாம் அந்த வளைந்து எடுத்து பேதுரு போட்டு, பக்கத்துல யாக்கோபு, பக்கத்துல யோவான், அவங்க போட்டெல்லாம் 3 போட்டுகள் நிரம்பி வடிந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில, இந்த வேளையில உங்க இருதயத்தை, இந்த 1ஆம் தேதியில உங்க இதயத்தை திறந்து கொடுங்கள். உங்க இதயத்துல இயேசு அமர இடம் கொடுங்கள். இயேசு மட்டும் அமர இடம் கொடுங்கள். நம்ம வாழ்ந்த அந்த பாவம் வேணாம், அந்த சாபம் வேணாம், அந்த இச்சை வேணாம், இந்த இச்சை பாவங்கள், இந்த உலகப்பிரமான வேசித்தனம் வேண்டாம். இயேசு மட்டும் போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மட்டும் போதும். இந்த இயேசு மட்டும் நமக்குள்ள வாழ்ந்தால், அந்த இதயத்துல இயேசு வாழ்வாரானால், நிச்சயமாய் உன் வீட்டுக்குள்ள நீ இதயத்துல வாழற இயேசு உன் வீட்டுக்குள்ள நீ போகும்போது உன் வீடு முழுவதும் அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. உன் இதயத்துல வாழ்கிற இயேசு நீ வேலை செய்யற இடத்துல அவர் ஆளுகை செய்வார். உன் இதயத்துல வாழ்கிற இயேசு நீ பிசினஸ்க்காக போய் கடையோ அல்லது அந்த பிசினஸோ போய் அந்த இடத்துல நிக்கும் போது அந்த இடத்துல இயேசு வாசம் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளா நீங்க உங்க இதயத்தை திறந்து கொடுத்தா, இதயத்துல இயேசு வாசம் செய்துட்டார்னா, இதயத்துல இயேசு வந்துட்டார்னா, அவர் மட்டும் உள்ள இருந்தா, நீ போய் நிக்கிற அந்த படிப்பு, அந்த கிளாஸ் ரூம், காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், அந்த வளாகம் முழுவதும் ஆண்டவர் நிரம்ப செய்வார். நீயும் நல்லா படிப்ப,
அங்க வர பிள்ளைங்க அத்தனையும் நல்லா படிக்கும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அவர் ஒருபோதும் கர்த்தர் அவர் உறங்கவும் மாட்டார், அவர் தூங்கவும் மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். The Lord will build your house. கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். எனவே ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனத்தை வேகமாக ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம் வேகமாக ஒருவர் வாசி கேட்கலாம். சீக்கிரம். கர்த்தராகிய நான், பாத்தீங்களா, நான் அதை காப்பாற்றி. எதை காப்பாற்றி? உன்னை. உன்னை, ஒரு நபரை அவர் ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு. இப்ப யாரு? ஜாயினா ஜாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பையனுக்கு ஆபத்து வந்துச்சு, அவன் சாக போறான். அன்னைக்கு என்னைக்கு எத்தனை நாள் இருக்கும் ஜாய்? 2 வாரம் இருக்கும். பாருங்க, ஜாய் ஒரு தம்பி எடுத்துக்கின்னு போறான், ஒரு பையனை கூப்பிட்டு அந்த வண்டியில போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு அவன் சாக வேண்டியவன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு அவன் சாக, அவனுக்கு தெரியாது, அந்த குடும்பத்துக்கு தெரியாது. ஆனா அவன் சாக வேண்டியவன். இதே ஜாய் மட்டும் அந்த வண்டியில போவல்னா அன்னைக்கு அவன் செத்து போயிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக அவனை காப்பாற்ற என் மகள் ஜாயை கொண்டு, தேவனுடைய மகளை கொண்டு, தேவனுடைய இருதயம், இங்க இருக்கிற எந்த பொண்ணுங்களும் பையனுங்களும் ஜாய மாதிரி ஒருத்தரையும் நான் சொல்ல முடியாது. அவ்வளோ பரிசுத்தமான அந்த விசுவாசத்துல, தேவன் மேல நம்பிக்கையுள்ள அப்படிப்பட்ட ஒரு பொண்ணானவளா இருக்கிறபடினால தான் இந்த பொண்ணு கொண்டு அந்த பையன் சாகாதபடி கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. யாரை காப்பாற்றி? யாரை காப்பாற்றி? என்னை. அப்ப உன்னை காப்பாற்ற, அதாவது நீ உன்னை அவர் காப்பாற்றுகிறார். ஒருவேளை அடுத்தவங்க கூட போற, ஒருவேளை ஒரு பஸ்ல போற, ஒருவேளை நீ ஒரு கார்ல போற, ஒருவேளை ஒரு ட்ரெயின்ல போற, ஒருவேளை ஒரு பிளைட்ல போற. ஆக நீ போகும்போது நீ ஒரு ஆளு போவதனால அந்த முழு பிளைட் 293 பேரையும், பேசஞ்சர் உன்னோட சேர்ந்து 293 பேரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நான் கூட 2024 அமெரிக்கா போயிட்டு வரேன். வந்துட்டு அமெரிக்கா போயிட்டு எங்க வந்திருக்கேன்னு சொன்னா டாலஸ் வந்துட்டேன். அமெரிக்காவிலே டாலஸ். அங்க வந்துட்டேன். டாலஸ்ல இருந்து லண்டன் வரணும், யூகே வரணும். லண்டன் பிளைட் எடுத்தாச்சு. எடுத்த மாத்திரத்துல கொஞ்ச நேரத்துல மாலுமி அறிவிக்கிறார், ரூட் தெரியவே இல்லை, ரூட் இருளாகிவிட்டது, ரூட் இருளாகிவிட்டது. பேசஞ்சர்ஸ் கவனமாய் அவரவர் எல்லாத்தையும் எடுத்து கவசங்களை, அதாவது தண்ணியில விழுந்தாலும் சரி, நீங்க மிதக்கிறதுக்கு உங்க உயிரை காப்பாத்திக் கொள்ள கவசங்களை எடுத்து மாட்டிக்கொள்ளுங்கள், ரெடியா இருங்கள், எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு மாலுமி சொல்றாரு. எல்லாம் ஆயத்தமாயாச்சு, ரெடியா இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பொறுத்து அதே மாலுமி சொல்லுகிறார், பேசஞ்சர்ஸ் எல்லாம் கிளியர், வெரி வெரி கிளியர், நல்ல கிளீனா இருக்கு ரூட், டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, ஃப்ரீயா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அறிவிக்கிறார். இதுக்கு காரணம் என்ன? இந்த ஒரு கிறிஸ்துவன் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாய் நான் இருந்ததுனால அந்த 293 பேரையும் ஆண்டவர் என்னோடு சேர்த்து காப்பாற்றினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க நல்லா சோதிச்சு பாருங்க. ஒரு கடைக்கு போலாம், ஒரு பஸ் ஏறலாம், ஒரு ட்ரெயின் ஏறலாம், பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லாத இருக்கும். ஒரு கடையில ஒரு பொருள் வாங்க போவீங்க, அடிச்சிட்டு இருக்கும். நீங்க போய் நின்னுங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பொருளை நீங்க வாங்கறதுக்குள்ள அந்த கூட்டம் ஜெயன்னு வந்து சேர்ந்து நமக்கு அந்த பொருளை கொடுக்காத அளவுல அவர்களுக்கு அங்க வியாபாரம் நடக்கும். நீங்க சோதிச்சு பாத்துறீங்களா? எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி பாத்துக்கிறீங்க? நான் என் லைஃப்ல பாத்துருக்கேன். எந்த இடத்துல சரி, நம்ம போயிட்டு நின்னுட்டோம்னா ஒண்ணுமே இல்லாத இருப்பாங்க, நம்ம போய் நின்னா அங்க கூட்டம் ஜென்னு சேரும், அங்க பிசினஸ் ஓங்கி வரும். ஒரு இடத்துல போனேன், ஒரு சகோதரி, அதாவது அந்த ஸ்டால் போட்டிருக்காங்க, எக்ஸ்போ ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டால்ல போனேன். நான் போயிட்டு நிற்கும் போது அப்படி 1-2 அப்படி பார்த்துட்டு நேரத்துல ஒரு 7-10 பேருக்குள்ள வந்துட்டாங்க. ஒருத்தர் 2500 ரூபாய் கொடுக்குறான், ஒருத்தர் 1000 கொடுத்து எடுக்கிறாங்க, ஒருத்தர் 3000 கொடுத்து எடுக்கிறாங்க. உனக்கு சிறுக நீர் பாய்ச்சி, என்ன நீர்? சொட்டு நீர், சொட்டு பாய்ச்சனம், சொட்டு நீர் பாய்ச்சனம். தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சுகம், தேவனுடைய பாதுகாப்பு. தேவன் காலை தள்ளாட விட்டார், அவர் உறங்கார், அவர் தூங்கார், உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிட மாட்டார். எப்பொழுது உன் ஆற்றுல கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அவர் தான் உன் வீட்டை கட்டணும். வீடுன்னா நீ கட்டின உன் பில்டிங் இல்ல, உன் இதயம், உன் இதய வீட்டுல அவர் தான் வாழணும். மற்றவங்களுக்கு யாருக்கும் அங்க இடம் கிடையாது. சூரியனுக்கு கீழே யாருக்கும் இடம் கிடையாது. அப்படிப்பட்ட உன்னை தான் அவர் காப்பாற்றி, உன்னை காப்பாற்றி
அவர் அடிக்கடி நீர் பாய்ச்சி. என்ன பாய்ச்சி? என்ன பாய்ச்சி? தண்ணீர் பாய்ச்சி. அப்ப உனக்கு எனக்கு எந்த தண்ணி வேணும்? என்ன தண்ணி? ஜீவ தண்ணீர். இந்த word of God, வார்த்தையின் தெய்வம். இந்த word of God, இந்த வார்த்தை, இந்த வார்த்தையானது ஜீவ தண்ணீர். வார்த்தையாகிய இந்த ஜீவ தண்ணீரை அவர் அடிக்கடி அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு என்ன பண்ணுங்க? தண்ணீர் பாய்ச்சணும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இதயத்தை பரிசோதித்து பார்க்கணும். இயேசு இருக்கிறாரா? இல்ல நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்களா? இயேசு இருக்கிறாரா? ஏதாவது ஒரு ஆண் உள்ள உட்காந்துங்கிறானா? இல்ல இயேசு இருக்கிறாரா? இல்ல ஏதாவது பொம்பளை உட்காந்துங்குதா? இல்ல இயேசு இருக்கிறாரா? இல்ல ஏதாவது பையன் உட்காந்துங்கிறானா? இயேசு இருக்கிறாரா? இல்ல உலக பிரமா பணம் பொருள் சொத்து உட்காந்துங்குதா? என்னவா? அடிக்கடி 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 நம்ம என்ன செய்யணுங்க? அவர் தண்ணீர் பாய்ச்ச நம்ம என்ன பண்ணணுங்க? நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை என்ன செய்யறாரா? உன்னை காப்பாற்றி அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாமல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் உன்னை சேதப்படுத்தாம, மத்தவங்க உன்னை சேதப்படுத்தாம. சொன்னாரு ஜூனியர், நான் என் மேல விழ வேண்டியது வந்த காருகார அடிச்சு நான் இருக்கிற அந்த இடத்துல அந்த பெரிய பாலத்துல கீழே நான் போயிட்டு இருக்கேன். மேல இருந்து ஒரு மனுஷன் வந்து விழுகிறான். ஒரு வாலிபன் அப்படியே மேல பறந்துன்னு வராரு. அப்படியே டைவ் பண்ணி நான் அந்த இடத்தை விட்டு தூர ஓடனே வந்து விழுந்தார். சதிரி போய் கோமாவாயினார். ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. 2 நாள் பொறுத்து அவர் கோமாவில் செத்து போனார் என்ற அதை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஏன் கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறார்? ஏன் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஜாயை ஏன் காப்பாற்றினார்? ஏன் பால் அங்க ஏஞ்சலுக்கு இப்படிப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார்? ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விபத்திலிருந்து காப்பாற்றுகிறார்? ஏன் ஒவ்வொருத்தரும் பல பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறார்? ஏன் கடன் பாரத்திலிருந்து காப்பாற்றுகிறார்? ஏன் பல இடங்கள்ல வருகிற பிரச்சனைகளை காப்பாற்றுகிறார்? ஏன் ஆண்டவர் வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறார்? உன் மேல அவர் பிரியமா இருக்கிறார். ஆனபடி நலத்தான் உனக்கு வந்ததை ஆண்டவர் உனக்கு வராதபடி பிசாசு உன்னை அழிக்க நினைக்கிறான். ஆனா தேவன் உன்னை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி உன்னை வாழ வைக்க அவர் துடிக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இது யாருக்கோ வந்தது, எங்கேயோ கொரோனா வந்தது சொல்லியிருந்தோம். ஆனா நம்ம ஊருக்கு வந்தது, நம்ம ஊர் உள்ள வந்தது, நம்ம சொந்த பத்துக்கு வந்தது. நம்மள கூட யாரோ 2 பேர் கொரோனா வந்ததா சொன்னார்கள். எங்கேயும் நடக்குதில்ல. உன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கத்தான், நீங்கள் கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் இருக்கிறபடினால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து கர்த்தர் அவர் உன் வீட்டை கட்டுகிறபடினால தான் கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். அவர் கட்டுகிறபடினால கொஞ்சத்துல ஆண்டவர் உனக்குள் இருக்கிறபடினால உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் போக்குவரத்தில் காப்பாற்றுகிறார். உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். உன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். உன் குடும்பத்தாரை உன் புருஷ பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். எனவே அவர் காப்பாற்றி அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் உங்களை சேதப்படுத்தாமல், யாராலையும் உங்களை சேதப்படுத்தாத இருக்கணும். அதை இரவும் பகலும் அவர் காத்து கொண்டார். காத்துக்கொள்வேன். கரங்களை தட்டி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எப்படி? இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எவரும் தீங்கிணைக்க விட மாட்டேன். எவரும் தீங்கிணைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றி வா, யாக்கோபே நீ வேரூன்றி வா. வாயில வராது. யாக்கோபே பபா 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 பூத்து குலுங்கிடுவார். பூத்து குலுங்கிடுவார். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றி வா, என் மகளே நீ வேரூன்றி வா. சொல்லுங்க. என் மகனே நீ வேரூன்றி வா, என் மகளே நீ வேரூன்றி வா. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே.
எவரும் தீங்கிணைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றி வா, யாக்கோபே நீ வேரூன்றி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் கடைசியில் முடிக்கும் போது? என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? இரவும் பகலும் அண்ணன் தம்பி காப்பனா, அக்கா தங்கச்சி காக்குமா, பெத்த பிள்ளைங்க காக்குமா? சொல்லுங்க, பெத்த பிள்ளைங்க காக்குமா? பொண்டாட்டி உன்னை காக்குமா? புருஷன் உன்னை காப்பானா? கட்டின கணவன் காட்டுற அன்பு மாயை, கட்டின மனைவி காட்டுற அன்பு மாயை. ஆனா தேவனாகிய கர்த்தர் காட்டுகிற அன்பு மாயுமாலம் அற்றது, மாயுமாலம் இல்லாத அன்பு. அந்த ஒரே அன்புதான் அந்த கல்வாரி சிலுவையில் உனக்காகவும் எனக்காகவும் கடைசி சுற்று ரத்தத்தையும் கொடுத்து தன்னுயிர் தந்து உன்னுயிரை என்னுவரை அவர் மீட்டார். ஹல்லேலூயா.